செய்ய துவங்குவதற்கு முன்பாக எதுவுமே சாத்தியமற்றதாகத்தான் தெரியும். எதற்குமே சிரமம் பார்க்காமல் இருக்கலாம். நாம் கடக்கும் சிரமங்களே நாளை நமக்கு கிடைக்கும் வெற்றியின் கதையாக மாறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, கண்ணிமைக்கும் நேரத்தில் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என் பிரியமே. சுக்கிர திசையடித்து விபரீத ராஜயோகம் கூடி வரப்போகிறது. சந்தோஷமாக இரு. வலியை பொறுத்து கொண்டு வலிமையை பெருக்கு என் பிரியமே. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் பிரியமே. உன்னால் கற்பனை செய்ய முடிந்த அனைத்துமே நிச்சயமாக நிஜமாக்க கூடியதுதான் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சிரமங்களை கடக்க தயாராகிவிட்டால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான். வீணானவைகளின் பின்னால் திரிந்து உன்னுடைய வாழ்வை வீணடித்து விடாதே என் பிரியமே. உன்னுடைய கனவுகளை துரத்த பழகு. அப்படி இல்லை என்றால் உன்னை யாராவது அவர்களுடைய கனவுகளை துரத்த பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. உன்னுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் தேட நினைக்காதே என் பிரியமே. உன்னை நீயே முடக்கிக் கொள்ளாதே. எதையும் துவங்குவதற்கான வழி பேசிக்கொண்டே இருப்பதை விட்டு அதை விட்டு செயல்பட துவங்குவதுதான் வெற்றிக்கான வழி. திட்டங்கள், கனவுகள், யோசனைகள் இது அனைத்தும் நல்லதுதான். ஆனால் அவற்றை செயல்படுத்துவதற்கு நீ பேசிக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். அதுதான் வெற்றிக்கான இரகசியமாகவே இருக்கும். செயல்பாடுதான் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும். என் அன்பு பிரியமே, நீ துவங்கும் வரை நீ எங்கே இருக்கிறாய் என்பது ஒரு பொருட்டே அல்ல. ஆம் என் பிரியமே, அது ஒரு பொருட்டே அல்ல. நீ துவங்குவதுதான் மிக மிக முக்கியம். துவங்கிவிட்டால் அதை முடிப்பது மிக மிக முக்கியம். துவங்குவதற்கு முன்பாக 1000 முறை சிந்தனை செய். ஆனால் துவங்கிவிட்டால் ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்க நினைக்காதே என் பிரியமே. சாதனையாளர்கள் சரியான முடிவு எடுப்பவர்களாக இருப்பார்கள். எந்த பிரச்சனைகளையும் எப்படி, எப்பொழுது, என்ன மாதிரியான தீர்வுகள் சரியானது என்று துல்லியமாக கணிக்கவும் கற்று வைத்திருப்பார்கள். ஆம் என் பிரியமே, முடிவு எடுக்கும் திறன் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம். எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி முடிவு எடுக்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்வே மாற்றம் பெறுகிறது. எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட, எவ்வளவு பணம் படைத்தவராக இருந்தாலும் கூட, முடிவு எடுக்கும் திறன் இல்லை என்றால், அந்த திறமை உன்னிடத்தில் இல்லை என்றால் வாழ்க்கையில் பல சறுக்கல்களை நீ சந்தித்துதான் ஆக வேண்டியிருக்கும். சந்தித்தேதான் தீர வேண்டும். உன்னுடைய பாதையில் தடைகள் வந்துவிட்டால் அங்கேயே தயங்கி நின்று விடாதே என் பிரியமே. நீ கடக்க வேண்டியது தடைகள் மட்டுமல்ல, நீ உருவாக்க வேண்டிய படிகள் என்பதை மறந்து விடாதே. நீ எதிர்கொள்ளும் சவால்களே உன்னுடைய வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குகிறது. அவற்றை கடப்பதே உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தரும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அடுத்த நொடி அடைத்து வைத்திருக்கும் இரகசியம் எதுவோ அந்த இரகசியத்தின் சுவாரஸ்யம்தான் நீ வாழும் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு செல்லத்தான் வேண்டும். நாம் என் பிரியமே, ஏதாவது ஒரு அடையாளத்தை நிச்சயம் விட்டு சென்றாகத்தான் வேண்டும். அது நிச்சயம் வேதனைகளால் அல்ல, உன்னுடைய மகத்தான சாதனைகளால் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த தடைகளும் உன்னை நிறுத்த வேண்டியதில்லை என் பிரியமே.
தடையாக நீ ஒரு சுவரை எதிர்கொண்டால் அதை கடக்கவோ அதை சுற்றி செல்லவோ அல்லது அதன் வழியாக ஊடுருவி செல்லவோ சரியான வழியை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையில் தடைகள் என்பது உன்னுடைய இலக்கை அடைய ஒரு நிரந்தர தடை அல்ல என்பதை புரிந்து கொள். அதுதான் ஒரு புதிய வழியை கண்டறியும் வாய்ப்புகள் என்பதை மறந்துவிடாதே. ஒரு வழி அடைப்பட்டால் நீ வேறு வழிகளை தேர்ந்தெடு என் பிரியமே. விடாமுயற்சியும் படைப்பு ஆற்றலும் தான் தடைகளை தாண்டி நிற்கும். எந்த நிலை வந்தாலும், எந்த மாதிரியான சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் நேர்மறையை மட்டும் எப்பொழுதும் விட்டுவிடாதே என் பிரியமே. மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். நேர்மறையாக இருக்க சிந்தனை செய். எப்பொழுதுமே நல்ல நல்ல சொற்களை மட்டுமே பேசு. உன்னுடைய எண்ணம் போல் உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே அமையும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வலியை பொறுத்து கொண்டு, உனக்கு வரும் வலியை பொறுத்து கொண்டு வலிமையை பெருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. நேர்மறை எண்ணம் கொண்ட ஒருவரால் எதிர்மறை எண்ணம் கொண்ட பலரை விடவும் அதிகம் சாதித்துவிட முடியும் என்பதை நிச்சயமாக நம்பு. நேற்றைய அனுபவங்களை வைத்து இன்றைய நாளை கட்டமைக்க வேண்டாம் என் பிரியமே. ஆம் என் குழந்தா, நாளைய சாத்திய கூறுகளை வைத்து இன்றைய நாளை கட்டமைப்பது மிக மிக சிறந்தது. நடந்து முடிந்ததை யாராலும் மாற்ற முடியாது, மாற்றவும் இயலாது. நடக்கப் போவது என்ன என்று யாராலும் அறியவும் முடியாது. ஆனால் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய நாள் மட்டும் நம் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் பிரியமே. கடந்த கால தவறுகளையோ அல்லது பின் அடைவுகளையோ தொடர்ந்து பாதிக்க, உன் மனதை பாதிக்க அனுமதிக்கவே அனுமதிக்காதே. ஆம் என் பிரியமே, உன்னுடைய மகிழ்ச்சியை எப்பொழுதும் மற்றவர்களிடம் எதிர்பார்த்து நிற்காதே. மற்றவர்களிடம் உன்னுடைய மகிழ்ச்சியை எதிர்பார்த்து நிற்காதே என் பிரியமே. உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க பல பேர் காத்து கொண்டுதான் இருப்பார்கள். தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் என் பிரியமே. யார் எப்படிப்பட்டவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வருகிற பொழுது, சந்தேகம் வரும் பொழுது அது கெட்டதுதான் என்று தாராளமாக ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. ஏனென்றால் நல்லது உன்னுடைய மனதை ஒருபோதும் அலைக்கழிப்பதே இல்லை. ஆம் என் பிரியமே, உன்னிடம் சில பேர் பணிந்து போவதால் அவர்களை கோழை என்று மட்டும் நினைத்து விடாதே என் பிரியமே. உன்னை நீயே அப்படி நினைத்து முடக்கிக் கொள்ளாதே. மற்றவர்களுடைய பலத்தை காண்பிக்க நீ தகுதியானவர் அல்ல என்று கூட அர்த்தமாக இருக்கலாம் என்பதை மாற்றி யோசனை செய்து பார், மாற்றி சிந்தித்து பார். என் அன்பு பிரியமே, உன்னை எதிர்த்து நிற்கும் தீயவர்களுக்கு நீ கொடுக்கும் சிறந்த பதிலடி என்ன தெரியுமா என் பிரியமே? எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதுதான். ஆம் என் பிரியமே, எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய எதிர்காலத்திற்கான சாத்திய கூறுகளை கற்பனை செய்து அதற்கேற்ப இன்றைய உன்னுடைய செயல்களை சிறப்பாக செய்து முடிக்க கற்றுக்கொள். கடந்த காலம் என்பது ஒரு பாடம்தான். எதிர்காலம் என்பது ஓர் இலக்குதான். நீ எதை அடைய விரும்புகிறாயோ அந்த இலக்கு உன்னுடைய ஒவ்வொரு உணர்விலும் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டு உன்னுடைய பயணத்தில் நீ
இருக்க வேண்டும். எது நடந்தாலும் உன் இலக்கிற்கான பாதையிலிருந்து விலகாமல் இருப்பதுதான் மிக மிக நல்லது. அப்பொழுதுதான் அதை அடைவது உனக்கு மிக மிக சுலபமான காரியமாகவே இருக்கும். பெரியதாக கனவு காண்பது பெரிதல்ல, தவறுமல்ல என்றியுமே. ஆனால் அதற்காக சிறிய முயற்சியை கூட செய்யாமல் இருப்பது மிக மிக தவறு. ஆம் என்றியமே, அதுதான் மிகப்பெரிய தவறு. சிறிய தொடக்கங்கள்தான் பெரிய முடிவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு துவக்கத்தையும் துவங்கிவிடு. தயங்கிக் கொண்டே இருக்காதே. பல நாட்களாக நீ போராடி கொண்டிருந்த விஷயம் அதிசயத்தில் முடியப் போகிறது. உன் மனமே குதூகலிக்கப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவர்களெல்லாம் வெளியில் நடித்து கொண்டிருப்பவர்கள்தான் உண்மை என்று நம்பும் மனிதர்கள். ஆம் குழந்தையே, உண்மையான பாசமும் அன்பும் வைத்திருப்பவர்கள் எப்பொழுதுமே அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்கவே மாட்டார்கள். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு என் ஆலயத்திற்கு வா. மனமகிழ்ச்சியோடு உன் இல்லம் செல்வாய். என்னை நாடி வந்தவர்களை எப்பொழுதும் நான் வெறும் கையோடு அனுப்பவே மாட்டேன், அனுப்பியதும் இல்லை. மனநிறைவோடு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைத்து வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கை தைரியத்தை மனதில் வளர்த்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு தன்னம்பிக்கையோடு உன் இல்லத்தில் போய் உன்னை நான் சேர்ப்பேன். இனி நீ எதற்குமே கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் சூழ்நிலையெல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு உன் மன வேதனைப்படும் அந்த நிகழ்வுகளையெல்லாம் சுக்கு நூறாக கிழித்து எறிந்துவிட்டு உன்னை உனக்கே புதிதாக தோன்ற வைப்பேன். உனக்கு வேண்டியது எல்லாம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் குழந்தையே. எனக்கு யார் இருக்கிறார், எனக்காக துணையாக யார் இருக்கிறார் என்று உன் மனதில் எழும் கேள்விக்கு நானே பதிலாக வருவேன். அனைத்துமே நீ கேட்காமலேயே எனக்கு புரிகிறது. இன்னுமா உனக்கு புரியவில்லை? நீ அறியாமலேயே, நீ கேட்காமலேயே நான் உன் உள்ளத்தில் வசித்து கொண்டிருக்கிறேன் என்பது இன்னுமா உனக்கு புரியவில்லை? உன்னுடைய மனம்தான் என்னுடைய இல்லம். உன்னுடைய மனதில்தான் நான் வசித்து கொண்டிருக்கிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். எது உன்னை விட்டு சென்றாலும், யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் உனக்காகவே இருப்பேன். நான் இருக்க பயமேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் எனக்காக யாருமே இல்லை என்று நீ வருந்துவதும் வேதனைப்படுவதும் எதற்காக குழந்தையே? எதற்காக கவலைப்படுகிறாய்? எனக்காக யாருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய தந்தையாகவும் தாயாகவும் உறவினராகவும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் அனைத்துமாக உனக்கு நான் துணை இருப்பேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. அதிர்ஷ்டம் உனக்கே உனக்கானதுதான். மற்றவர்களுக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையாக இல்லை என்று மற்றவர்களை பார்த்து எப்பொழுதும் குற்றம் குறை காண நினைக்காதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால், உனக்கு ஒரு விஷயம் விருப்பமாக செயல்படவில்லை என்றால் அந்த இடத்திலிருந்து நகன்று வந்து விடுவதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் மிக மிக நல்லது. எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை சிந்தனை செய்யாமல் சில காலம் வாழ்ந்துதான் பாரேன். உன் வாழ்க்கைக்கு தகுதியானவர்களை மட்டுமே நான் உன்னிடம் அனுப்புகிறேன். தேவையில்லாத மனிதர்களை நீயே அவர்களிடம் சென்று உன்னைப் போல் அவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று தவறாக சிந்தனை செய்து கொண்டு அவர்களும் உன்னைப் போல் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று தவறாக உன் எண்ணத்தை பதிய வைத்து கொள்ளாதே. உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே ஒருவர் போல் மற்றவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயங்கள் தான் இருக்கும். ஒருவர் நல்லவராகவும் இருக்கலாம்,
தீயவராகவும் இருக்கலாம், மற்றவரை பார்த்து மாறுபவர்களாகவும் இருக்கலாம், மற்றவர்களை பார்த்து மாறாதவர்களாகவும் இருக்கலாம். இப்படி அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கத்தான் செய்யும். எனவே அனைவரையும் நல்லவர்களாகவும் எடுத்து விடாதே, தீயவர்களாகவும் கணித்து விடாதே. உனக்கு தகுதியானவர்களை நான் உன்னிடம் கண்டிப்பாக சேர்ப்பேன். அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். எனக்காக யாருமே இல்லை, எனக்காக சாயப்பா எந்த நன்மையையும் செய்யவே இல்லை என்று நீ புலம்புவதும் தவிப்பதும் தேவையில்லாத செயல். சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கும் பொழுது நீயே புரிந்து கொள்வாய் எதற்காக நம் வாழ்வில் இத்தனை கால தாமதம் நடந்தது என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காகவே உருவாக்குவேன். அதிர்ஷ்டம் உனக்கே உனக்கானதாக மாறும் நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். அதற்கான அனைத்து வேலைகளையும் தீர்க்கமாக செய்து கொண்டே இருக்கிறேன். புலம்பாதே. உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உனக்கு தீயது நடந்தால் அது உனக்கு வேதனையை தான் கொடுக்கும் என்பது உன்னை போல் எனக்கும் நன்றாகவே தெரியும். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நித்தம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய்தானே? உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தனை வைத்து கொண்டே இருக்கிறாய்தானே? அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு சிறிது நீ நன்மையை செய்து பார். நல்லது நடப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உன்னால் அவர்களுக்கு உருவாக்கி காட்டு. அப்பொழுது பார், உன் வாழ்வே உனக்கு பிரகாசமாக ஜொலிக்கும். உன் வாழ்வே அழகாகும் என்றுதான் சொல்கிறேன் என் பிள்ளையே. உன் வாழ்வே நிறைவாக மாறிவிடும். மற்றவர்கள் சந்தோஷத்தில்தான் வாழ்வின் நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அடங்கியிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். வாழ்வு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். அதிர்ஷ்டம் உனக்கே உனக்கானதாக மாற்றக்கூடிய நல்ல நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். தேவையில்லாத பயத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் மாறி மாறி செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் முழுமையாக பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக மனமகிழ்வோடு நீ வாழப்போகிறாய். நீ எதிர்பார்த்த தகவல் நாளையே உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. இதுவால் வரை உன் வாழ்வில் நடக்காதது அனைத்தும் ஒன்று சேர நடக்கப் போகிறது. நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகிறது. நம் வாழ்விலா இந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. சாயிநாதா, பல நாட்களாக நான் உங்களிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்று நீ என்னிடம் புலம்புகிறாய். சில சமயம் கோபமாக கூட பேசுகிறாய் குழந்தையே. ஆனால் சிறிது நேரம் கழித்து வந்து நீயே என்னை மன்னித்து விடுங்கள் சாயிநாதரே, நாங்கள் உங்கள் மனதை புண்படுத்தியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீயே என்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்கிறாய். அன்பு இருக்கும் இடத்தில்தான் கோபமும் இருக்கும் குழந்தையே. நீ என்மேல் கோபப்பட்டால் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏதோ உன் மன வேதனையினால்தான் நீ என்னிடம் வந்து இப்படி கொட்டுகிறாய் என்பது எனக்கு புரியும். உன் மன வேதனையை அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. நிச்சயமாக உன் வேதனைக்கு, உன் மன வலிக்கு மருந்தாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தேடுவது எனக்கு வியப்பாக இருக்குது குழந்தையே. நீ எங்கு போய் தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே போவதில்லை. ஏனென்றால் அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும். சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும். கண்மணியே, சந்தோஷம் என்பது உலக பொருட்களில் இல்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. நிம்மதி என்பது நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு
மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கிறேன். தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனதை பக்குவப்படுத்தவும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களின் திறமையை, அவர்களின் மனோதைரியத்தை, அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. நீ இப்படி தவறாக நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை செய்தாலும் 100 முறை யோசித்து செயல்படு. ஆனால் செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனை ஒரு முறை கூட உன் மனதில் எழவே கூடாது. அதை நடத்தி முடித்து காட்டுவதுதான் நம் வேலை என்ற எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். வழித்துணையாக வருவேன். முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னில் இருக்கும் பொழுது எதற்காக இந்த பயம் உனக்கு? என் அன்பான பிரியமே, தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை ஆரம்பித்தவுடன் அதற்கான தீர்வும் விரைவிலேயே வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் பிரச்சனைக்கான தீர்வும் விரைவில் உன்னிடத்தில் வந்து சேரும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது, அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், சுலபமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்தே விடலாம். உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதும் இருக்கும் பொழுது பிரச்சனைகளை கண்டு எதற்காக மனம் கலங்கி நிற்கிறாய்? இது உன் சாயின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது குழந்தையே. இவ்வளவு காலமாக நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பிறக்கப் போகிறது. நல்ல வாழ்வு உனக்கு அமையப் போகிறது. தைரியமாக இரு. உன் கண்ணில் எப்பொழுது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டம் போக்க உன் சாயப்பா வருவேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருக்கும் என் பக்தனை எப்பொழுதும் நான் ஏமாற்றியதே இல்லை. கண்டிப்பாக வருவேன். வந்து உன் கண்ணீரை துடைப்பேன். உனக்கு வேண்டியதை அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நான் வருவதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு நிச்சயமாக புலப்படும். இது சாய் அப்பாவின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது. உனக்கான நேரம் வந்துவிட்டது என் கண்மணியே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயம் இனி உன் வாழ்வில் வேண்டவே வேண்டாம். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கிறேன், இருப்பேன், இனியும் இருப்பேன். எல்லாம் சுபமாக நிகழப்போகிறது. உன் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே உன்னை சூழ்ந்து கொள்ளும். அதற்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை, பக்தி, பொறுமையோடு சரணடைந்தால் உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்க ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் ஆசையை விரைவில் நான் நிறைவேற்றியும் கொள்ளுவேன். என் பிள்ளையின் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பாவும் விருப்பம் இருக்கிறேன். என் விருப்பத்தை கூடிய விரைவில் நிறைவேற்றிவிடு. என் பாதத்தில் வந்து உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் கொட்டிவிடு. பிறகு என்ன, எல்லாமே சுபமாக முடிந்துவிடும்.
உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை நிச்சயமாக பார்க்கலாம். குழந்தையே, நம்பிக்கையோடு உனக்கான ஒரு இனிப்பான செய்தியோடு நிச்சயமாக உன் சாயப்பா வருவேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும், ஆசைப்பட்டதெல்லாம் உன் வாழ்வில் இனி நிறைவேறும்.